சேயோன். சேகர் சாரோட அறிமுக உரை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரே மற்றவங்களையும் செத்து விட்டார். ரொம்ப நெருக்கமாக பிரின்சிபலுக்கு நெருக்கமாக பழகினாரு, செக்ரட்டரிக்கு நெருக்கமாக பழகினாரு, மாணவர்களுக்கு நெருக்கமாக பழகினாரு. அதனால நான் நினைக்கிறேன் அவர் அண்மையோன்னு சொல்லலாமே தவிர எதனால சேகர்னு சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும் செய்கிற காரியத்தில் எல்லாம் சிறப்பாக செய்கிறார், மைன்யூட்டா செய்கிறார். அதனால்தான் செய்ய வல்லவராக இருக்கிறதுனால அவருக்கு சேயோன்னு பேர் வச்சாங்க. இன்ட்ரோடக்டரி மார்க்ஸ் சார். மாண்புமிகு மத்திய அமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு நன்றி. நமது துணைவேந்தர் அவர்கள் சொன்னது போல என்னுடைய இயற்பெயர் முருகன், புனைப்பெயர் தான் சேயோன். நிறைய பேர் சேயோன சீயோன்னு போட்டுக்கிறாங்க. சேயோன் என்றால் முருகன் என்று பொருள். சேயோன் மேய மைவரை உலகம் சிவபுராணம் சொல்லும். நேற்று ஒரு பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருந்தார். ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தினார். அவருடைய உரையை சொல்றாரு, சிவபுராணத்தில் சொல்லியிருக்கேன் நேற்று வந்த பேராசிரியர். அது மட்டும் இல்ல, ஔவையார் இந்த பாடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒரு கருத்தரங்கில் நம் ஏனென்றால் துணைவேந்தவர்கள் அதாவது தமிழின் மீது மாடா காதல் கொண்டவர்கள். நமது துணைவேந்தர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் ஆல் ஆபீஸ் ஆர்டர்ஸ், அனைத்து ஆணைகளும் தமிழில் வருகிறது என்றால் அது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தான். சொல்லுவது இங்கு எல்லாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்பாடு, அதுவும் திருவள்ளுவர். ஆனால் இவர் சொல்லி செல்வர் மட்டுமல்ல, சொல்லியபடி செய்கின்ற செயல்நெறி செம்மல் துணைவேந்தர் அவர்கள். இன்றைய இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக வருகிறது பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள். அவர்கள் இந்த கல்லூரியினுடைய நிறுவனர். அது மட்டுமா, சென்னையில் உள்ள இரு கல்லூரிகளுக்கும் அவர்தான் நிறுவனர். அது மட்டுமல்ல, அவருடைய மிகச்சிறந்த தீர்க்க தரிசி என்பதை நான் அறிகின்றேன். அது மட்டுமல்ல, அவருடைய வேகம் நான் வியந்தேன். நான் சந்தித்தது இது 2வது முறை. நான் பார்த்தவுடனே சிலரை படித்து விடலாம். இது எதுவும் முகச்சூதிக்காக அல்ல, உள்ளத்தில் ஒரு கவிதை இன்பத்தை நல்கியதற்காக நிறுவனர் அவர்களுக்கும் மேலாண்மை இந்த ஆட்சி குழு குறிப்பிட்ட செயலர், அவரால் மேலாண்மை இயக்குனர் திருமதி கவிதா சுப்ரமணியம், டாக்டர் கவிதா சுப்ரமணியம் அவர்கள் வந்தார்கள் தொடக்க நிகழ்ச்சியில. அவ்வளவு நல்லா பேசினாங்க. ஆக ஒரு சிறந்த கல்வியாளர்கள் கல்வியை ஒரு விளக்கு தானே இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். அந்த ஒரு நிகழ்வை பார்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, அறிமுகங்களை சுருக்க இருந்தால் நமது துணைவேந்தர்களுக்கு இன்னொரு நிகழ்வும் இருக்கிறது, நிறைந்து செல்ல வேண்டும். ஒரே வகை இந்த 5 நாள் கருத்தரங்கு 8வது கருத்தரங்கு நாங்கள் நடத்துறோம். நிறைய பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து நடத்திருக்கோம். இது 8வது முறை. இந்த 8வது கருத்தரங்கம் எழுப்பி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் முதலில் அரங்கம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த அரங்கத்தை கொடுத்தார்கள். அந்த அரங்கத்தில் மட்டும் அரங்கம் இருந்தால் போதுமா? உரிய எல்சிடி ப்ரொஜெக்ஷன்ல இருந்து எல்லாம் சரியா இருக்கணும், இருக்குது. அது மட்டும் போதுமா? மாணவர்கள் இருக்க வேண்டும். முக்கியமாக அந்த 60 நாங்கள் 50 மாணவர்கள் என்று சொன்னோம். இதில் கூட 10 மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் கல்லூரி. ஏன் இந்த 50 ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. இதை டார்கெட்டட் ஆடியன்ஸ் சொல்லுவோம். அதனாலதான் இந்த அது மட்டும் அல்ல, ரிசோர்ஸ் பர்சன் எங்களுக்கு நாங்கள் நிறைய ரிசோர்ஸ் பர்சன் வந்தாங்க. டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதை இந்த கல்லூரி நிறுவனங்களுக்கு கொடுத்தது. அது மட்டும் இந்த விருந்தோம்பல் நான் சொல்லவே வேண்டாம்.
செட்டிநாட்டுக்கு ஈழே இருந்தவர்களுக்கு எதுவும் இல்லை. அது காரைக்குடி மட்டுமில்லை, புதுக்கோட்டைக்கு அற்புதமான சூழலை இயக்க வைப்பதனால் அருமையான ஒரு நிகழ்வு இருக்கிறது. இது 8வது கருத்தாண்டு. இதில் நாங்கள் 60 பேர் பங்கேற்றாங்க. 5 மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் பரிசு நாங்கள். முதல் பரிசு அறிவு மலர், 2வது பரிசு அறிவு கல்வி, 3வது பரிசு அறிவு தனி, 4வது பரிசு அறிவு தொழில், 5வது பரிசு அறிவு புதிரும், அறிவு புதிரும், அறிவு துளிரும், அறிவு தளிரும், அறிவு கதிரும், அறிவு மலரும் மலர்ந்து மனம் பறக்கும். இந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சென்னையில் நடத்த போகிறோம். It is also a sponsored program by NCSTC. They have already approved the project for advanced for conducting. அதுக்கும் மத்திய அமைச்சர் அவர்களையும் நமது துணைவேந்தர் அவர்களையும் அது சென்னையில் நடைபெற இருக்கின்றது. டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு வரீங்க. அந்த 5 நாள் அங்கேயே தங்கி இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும் எழுதுல. அவங்க முழு நேரம் ஒரு எழுத்தாளர் அளவுக்கு அவங்க நம்ம இன்னும் கொண்டு போகலாம். இட்ஸ் ஒன்லி ப்ரிலிமினரி பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் இதுக்கு, இந்த 5 நாள் கருத்தரங்கள். ஆனால் அந்த 5வருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்கிற மகிழ்வான செய்தியும் சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கருத்தரங்களுடைய விளைவுதான் அறிவியல் பூங்காங்கிற ஒரு பத்திரிகை கொண்டு வரோம். அதற்கு எங்களை அறிமுகப்படுத்தி எங்களை நெறிப்படுத்தி நடத்துகின்றார் நமது துணைவேந்தர் அவர்கள். அவர்களுடைய முழு முயற்சி தான். அவர்கள் வழிநடத்துவதில் நாங்கள் இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய முதன்மை ஆசிரியர் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் தான். இதுல ஒரு ஆங்கில சொல் இருந்தாலும் கூட என்ன உடனே தொலைவிக்க கூப்பிடுறாரு. என்ன பண்றீங்க நீங்க? முதல் புரட்சா. அப்புறம் இதனுடைய ஒரு அன்பு வேண்டுகோள், நமது துணைவேந்தர் அவர்கள் இங்கே இந்த சயின்ஸ் சாப்டர், அதாவது இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், அதனுடைய சாப்டர்ஸ் நாங்கள் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ அங்கெல்லாம் நடத்துறோம். அதற்கு நமது அமைச்சர் அவர்களுடைய ஒரு இதோட அவர்கள் இங்கே ஒரு சாப்டர் தொடங்கணும். அது தொடங்குறது என்னன்னா, இங்க உள்ள சயின்ஸ் இப்போ 60 மாணவர்கள் இருக்காங்க, அவர்கள் இணைக்கணும். இங்க உள்ள துறை தலைவர்கள், அறிவியல் துறை தலைவர்கள், அதனால மற்ற துறையை சார்ந்தவர்கள் எழுத வேண்டாம் அல்ல, அவர்களும் அதில் ஈடுபடலாம். இந்தியன் சயின்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் அது ஆல் இண்டியா பாடி, இன்டர்நேஷனல் பாடி ஆல்சோ. அதுல அதனுடைய மத்திய குழு சென்னையில் நடக்குது. இதை மந்த்லி மீட்டிங் நடத்தலாம். ஏன்னா இவங்க இதோட நடந்துடக்கூடாது. இந்த வருஷம் கூட ஒவ்வொரு மாசமும் அவங்க கூடணும், கூடி இதை பத்தி பேசணும். ஒவ்வொரு குவார்டர்லி மீட்டிங், அது அரையாண்டு, காலாண்டு, அரையாண்டு, ஆண்டு, அதெல்லாம் செய்யலாம். அதனால இந்த ரைட்டிங் இதோட நினைக்காதீங்க, நம்ம தொடரலாம். அது உங்களுக்கு தான் நல்லது. இது என்னுடைய அன்பு வேண்டுகோள். நிச்சயமாக அதை இங்கு ஒரு சென்டர், அதற்கு உரிய வடிவத்தில் இங்கே அது தொடங்கப்பட வேண்டும். மாண்புமிகு மத்திய அமைச்சரும் இந்த கல்லூரி நிறுவனர் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பினாலும் இந்த இங்கு அது மறுபடியும் இங்கு தொடங்கப்படும் என்பதை சொல்லி, இத்தகைய நல்ல வாய்ப்பினை நல்கிய அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களை வழிபடுத்தி நெறிப்படுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற துணைவேந்தர் அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திரு குமரகுருபரன் சார் நம்முடைய முதல்வர் Okay.